ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி காலையிலே ஃப்ரெஷ்ஷாக பூத்திருக்கிற இந்த பூக்கள் மாதிரி உங்களுடைய நாளும் நல்லா இருக்கணும்னு உங்கள் எல்லாருக்காகவும் நான் ப்ரேயர் பண்ணுறேன், விஷ் பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நைட் ஃபுல்லாக மழை பெஞ்சு எங்கள் ஊர் நல்லா குளு குளு குளுன்னு இருக்குது. மறுபடியும் போன வருஷம் நாங்கள் இங்கே வந்திருந்தப்போ எப்படி இருந்ததோ அதே மாதிரி கொஞ்சம் வெயிலெலாம் நல்லாவே குறைஞ்சி இந்த ஹீட்லாம் இல்லாமல் ரொம்ப நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குது. மார்னிங்கே நைட் ஃபுல்லாகவே மழை. பார்த்திங்கன்னா மண்ணை பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா மழை பெஞ்சிருக்கு. கிளைமேட் நல்லா ஜில்லுன்னு இருக்கா, அதான் சூடாக ஒரு சாயா போட்டு இன்றைக்கி இந்த நாளை வந்து தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ தாங்க உண்மையிலே எங்கள் ஊரில் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த வந்த ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரியே தான் எனக்கு தோணிகிட்டு இருந்தது. இப்போ ஒரு 9:30க்கு அப்புறமா அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா கடைக்கு வந்து கிளம்பிட்டாங்க. அப்பா கிளம்பி போனதுக்கப்புறம் வீட்டு வேலைகளெல்லாம் ஒன்று ஒன்றா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலைகளை வந்து ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து குழம்பெல்லாம் வச்சுட்டு துணிமணியெல்லாம் துவைச்சி போடலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன். அதாவது துவைக்கிறதுனா நான் சோப்புலாம் போடலை, அம்மா சோப்பு போட்டு வச்சுட்டு போயிட்டாங்க. நம்ம அதை அலசி காய போட்டால் மட்டும் போதும், பெரிய வேலை ஒன்றும் இல்லை. தண்ணி வேறு வராததுனால அரட்டுறம தண்ணி தான் இருக்குது. அதிகமாக செலவு பண்ணாமல் வேறு அலசணும். இப்போ வந்து எல்லாத்தையும் அலசி தண்ணி வடியட்டும்னு கொடிகளில் போட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம அடுத்து சாப்பிட்ற வேலையை செய்வோம் சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்து சாப்பாடை வந்து போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி நான் தாங்க குழம்பு வச்சேன். அம்மா வந்து காயெல்லாம் வதக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. பீன்ஸும் கேரட்டும் போட்டு பொரியல் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. நான் வெண்டைக்காய் மட்டும் குழம்பு வச்சுட்டு அப்படியே வந்து சாப்பிட போகிறேன். இப்போ வந்து காட்டுறேன் பிளேட்டை. ஸோ நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து வெண்டைக்காய் குழம்பு ரொம்ப பிடிக்கும். நான் வைக்கிறத விட எங்கள் அம்மா வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் இன்றைக்கி நான் வச்சதும் நல்லா தான் இருந்துச்சு. அதையே வந்து வச்சு சாப்பிட்டாச்சு. ஆனால் அம்மா வச்ச காய் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்பா இப்போது கடைக்கு போயிட்டு திரும்ப வந்துட்டார். வரும்போது எனக்கு வடை வாங்கிட்டு வந்திருக்காரு. எனக்கு மட்டும் இல்லை, வீட்டில் எல்லாேருக்கும் தான், பிள்ளைங்க எனக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வடை அப்புறம் போண்டாலாம் வாங்கிட்டு வந்திருந்தார். நம்ம வந்து ஒரு வடையும் ஒரு போண்டாவையும் முழுங்கிட்டு பாக்கி பிள்ளைகளுக்கு வைப்போம். இப்போ கத்தி எடுத்துகிட்டு வர சொன்னார் அப்பா. அதனால் கத்தி எந்த கத்தியும் தெரியல, சரி ரெண்டையும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா கத்தியை தீட்ட போகிறார் போல் இருக்குது. காட்டில் மழை பெஞ்சனால வேலை செய்ய போகிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். நான் நினச்ச மாதிரியே தீட்ட தான் செய்கிறாரு. கட்டையை வச்சு தீட்டுறாருன்னு நினைக்காதீங்க, அதில் மாவு மாதிரி இருக்கிற கல்லை வந்து உடச்சி வச்சு அதில் தான் தீட்டுறாரு. இப்படி தான் இங்கே தீட்டுவாங்க. நான் இன்னொரு தடவை வேறு வீடியோவில் கூட கொஞ்சம் டீட்டெயிலாக காட்டுறேன். இப்போது நம்ம அலசி வச்ச துணியெல்லாம் வெயிலில் அடிக்கும்போது எடுத்து காய போட்டுடலான்னு சொல்லிட்டு காய போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் வீட்டுக்கு பின்பக்கம் பார்த்திங்கன்னா இந்த செடி வந்து நிறைய, இது வீட்டுக்கு பின்பக்கம் இல்லை, எங்கள் காட்டை சுற்றி எல்லா இடத்துலையும் தான் வளர்ந்துருக்கு. இந்த இலையை பார்த்திங்கன்னா ஹார்ட் டீன் ஷேப்பில் இருக்கும். அதில் வந்து ஒரு காய் இருக்கும். அந்த காய் நல்லா விளைஞ்சிருந்துச்சின்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நம்ம போய் தொட்டவுடனே படன்னு வெடிக்கும். அந்த தான் வந்து விளாண்டுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இந்த மஞ்சள் கலர் பூ கூட குட்டி குட்டியாக பூத்துருக்கு பார்த்திங்களா, இதெல்லாம் நல்லா அழகாக இருக்கும். ஆனால் இது ஒரு காட்டு செடி தான். வீட்டை சுற்றி வந்து காட்டு செடி இல்லை, அந்த களை செடி. ஆமாம், இதை மேக்ஸிமம் பறித்து போட்டுருவாங்க. இந்த இது வெடிக்குதில்ல, அந்த விதை போய் படுற இடத்துலலாம் இந்த செடி வந்து முளைச்சிருக்கும். இந்த இடம் விஷ செடியெலாம் இல்லை, இதை வந்து தின்னு பார்த்துருக்கேன். சரியாக சொல்லணுன்னா புளியங்கொழுந்து இருக்குல்ல, அது மாதிரி புளிப்பாக இருக்கும். அப்புறம் மேக்ஸிமம் இதை கையில் தான் எடுத்து தேய்ப்பாங்க, எதுக்குன்னு தெரியலை. கரை எதுவும் படியாமல் இருக்கிறதுக்காக தேய்ப்பாங்க போல இருக்குது, என்னன்னு தெரில, சரியாக தெரியலைங்க இந்த செடியை பற்றி. ஆனால் இதில் நாங்கள் விளையாடுவோம் சின்ன பிள்ளைங்கள்லாம், அவ்வளோதான். இப்போ அப்பா அரிசி வாங்கிட்டு வந்திருக்காரா, அது வந்து சாதத்துக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்லியிருந்தாரு. இது ரேஷன் அரிசி தான், நம்புகிற மாதிரி இருக்காது. ஆனால் இவ்வளோ நல்ல அரிசி தான் இங்கே ரேஷனில் போட்டிருக்காங்க. நான் தமிழ்நாட்டில் வந்து கொஞ்சம் அரிசி வந்து விலைக்கு வாங்கியிருந்தேன், ரேஷன் அரிசி ஒருத்தவங்கள்ட்டருந்து. அந்த அரிசி அம்மா ரொம்ப பிறக்க வேண்டிய வேலை வந்து அதில் நிறைய இருந்தது. ஆனால் இது இவ்வளோ சுத்தமாக இருக்குது. இப்போ அந்த அரிசி நீங்கள் பார்த்தீங்களே, இது வந்து விலைக்கு வீட்டில் சாப்பாட்டுக்கு வாங்கியிருக்கிற அரிசி, மட்டை அரிசி. இதுக்கும் அந்த அரிசிக்கும் பெருசாக அந்த வித்தியாசம் இல்லை பாருங்கள். இது எவ்வளோ சுத்தமாக இருக்கோ அதே அளவுக்கு அதுவும் சுத்தமாக இருக்குது. இப்போ அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 2 கிளாஸ் மட்டும் குக்கரில் வச்சு பார்த்தேன். வச்சு சாப்பிட்டும் பார்த்தாச்சு. நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது. எந்த மணமெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. ரொம்பவே நல்லா கடையில் வாங்குகிற அரிசி மாதிரியே இருந்துச்சு. அதனால் எல்லாத்துக்கும் சேர்த்து நைட்டுக்கு பானையில் சாதம் வந்து வடித்து வந்து வச்சுட்டேன்.
தமிழ்நாடு அரிசி கேரளா அரிசின்னு கம்பேர் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. உண்மையிலே என்ன இருந்துச்சோ அதை தான் காமிச்சு. இது ரேஷனில் வாங்கின அரிசி தான், ஓகேவா? நார்மலாக தான் கழுவினேன். சாதம் கூட கலர் மாறாமல் நல்லா தான் இருக்குது. இப்போது மதியத்துக்கு அப்புறம் மழை வர்ற மாதிரி இருந்துச்சு. சரின்னு துணிமணியெல்லாம் எடுத்து வீட்டுக்குள்ளே காய போட்டேன். காய போட்டு கொஞ்சம் இடமும் பத்தலை. ஏன்னா பார்த்தீங்கன்னா துணி கொஞ்சம் அதிகமாக இருந்தது. பிள்ளைகளோட துணியெல்லாம் காய போட இடமே பத்தலை. ஒரு பொடி தானே இருக்குது. அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தா மழை இல்லைங்க. அதாவது மழை நம்மளை ஏமாத்திடுச்சு. மறுபடியும் வெயில் அடிச்சிருச்சு. திரும்ப கொண்டாந்து சின்ன துணிகளெல்லாம் காய போட்டுட்டு அப்பா வந்து வெயில் அடிக்கிற நேரத்துலேயே விறகு உடச்சிறேன்னு சொல்லி விறகு வந்து உடச்சிட்டு இருந்தார். நம்ம அப்பா உடச்சி போட்ட விறகெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கிச்சனில் ஸ்லாப் கடியில் அடுக்கிட்டு இருந்தேன். மேக்ஸிமம் வேலை கேஸில் தான் நடக்குது. வெந்நியாவது போட்டுக்கலாம் பார்த்தீங்களா? அதுக்காக தான். விறகு ரொம்பலாம் இல்லைங்க, கொஞ்சம் தான். அப்பா ஒரே ஒரு கட்டையை மட்டும் உடச்சி வந்து வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு அடுத்து நிறைய வேலைகள் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி அதெல்லாம் ஒரு இடத்துல எடுத்து வச்சுட்டு அப்புறம் வீடும் வந்து கூட்டினேன். அதெல்லாம் எடுக்கலை, வீடியோ வந்து ஷூட் பண்ணலை. ஸோ பாத்திரங்களை எல்லாம் எடுத்து கழுகி வச்சுட்டு அடுப்பெல்லாம் தொடச்சி வேலையெல்லாம் முடித்து வச்சிடலாம் அப்படின்னு பார்த்தோம். இதுக்குன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பிள்ளைங்க விபிஎஸ் போயிருக்காங்க. அவங்க வந்து வந்துடுவாங்க. பிள்ளைங்க வந்ததுக்கப்புறம் பிள்ளைங்களோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கணும், விளையாடணும். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய வேலைகள்லாம் இருக்குது நமக்கு. பாப்பா 2 பேரும் இப்போ வீட்டுக்கு வந்துட்டாங்க. நியாயமாக அந்த பிள்ளை இப்போ அழுகணும், ஆனால் சிரிச்சுக்கிட்டு இருக்கு. கீழே விழுந்து வந்திருக்கு. கால் வந்து சராச்சிருக்குது. உனக்கு கலம்பே இல்லைன்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தேல, நீ இதை காட்டுவேன். அது நான் கேட்டது முகத்துல. டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது சும்மா போர் அடிச்சுன்னு முடிச்சு போட்டியா? நான் மியூசிக் டயர்ல தோத்தே போயிட்டேன். நீயா? பரவாயில்ல, தோத்ததை விடு. வேகமா நடக்க முடியல. இல்லாட்டினா இது ஃபர்ஸ்ட் பிரைஸ். மம்மி லாஸ்ட் டே வரணும், நான் டான்ஸ் ஆடுறேன். அம்மா ஒரு சூப்பர் கேம் இருந்துச்சுமா. பாட்டில வந்து ஏதோ ஒன்று வச்சிருப்பாங்க. ஒரு பாட்டில அது மேல லெமன் வச்சிருப்பாங்க. அங்க தூரம் வச்சிருப்பாங்க. நாங்க அப்படியே கண் பண்ணி இப்படி அடிச்சிரணும். கண்ணை முடிக்கிட்டு அப்படியே போய் இப்படி அடிக்கணும். அடிச்சாது எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தால் இப்படி தாங்க, மூச்சு விடாமல் எல்லாத்தையும் வந்து சொல்லுவாங்க. நான் கழிஞ்சு அவங்க தாத்தா, இனி அவங்க அம்மாச்சி வந்தப்புறம் அவங்கக்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துலேயே மழை வந்து தூர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க தாத்தா வாங்கிட்டு வந்த வடையெல்லாம் சாப்பிட்டு மழையில் கொஞ்ச நேரம் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான். நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுட்டு உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பாய் சொல்லிட்டு வந்து கிளம்பிடுறேன். நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன்.